படவா ராஸ்கல், இந்த சங்கரா சாஸ்திரம் கிட்டே விளையாடுறியா? ஏய், 10 வருஷம் முன்னாடி 5 பசங்களோ 6 பசங்களோ, இப்ப பார்த்தா 1000 கால் காய்ச்சி நல்லா பெத்திண்டே இருக்காரா? அந்த பகவான் நான் கும்பிடுறேன், ஒரு புள்ள கூட ஆண்டவான்னா கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா நீங்க பகவானை மட்டும் சேவிச்சுட்டு இருந்தா குழந்தை பிறக்காது. அதுக்கு சில சாங்கியங்கள் இருக்கு, அத பண்ணணுமோ இல்லையோ? ஏக்க முடியாதுரி. ஏய், டாக்டர் கிட்ட போயிட்டா 5 லட்சம் கேக்குறாரு. அந்த 5 லட்சம் நானே எது கொடுக்கணும்? அது எடுத்துக்கு போய் பேங்க்ல போட்டா அதுல வட்டி வரும். சாப்பிட்டே இரு, பேசாம சாப்பிட்டு நல்லா தூங்கு. எனக்கு கோபம் நீ தாங்க முடியாது. நான் ரொம்ப மோசமாயினாலும் 6 பேரு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதே, உள்ள போடி. மலைமேடு மாதிரி வளர்ந்துட்டே போகுது, நல்லா தூங்கிட்டே இருக்கும். எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாம் பகவானுக்கு தான் விழிச்சோம். வணக்கம் சாமி. வாங்க வீராசாமி, உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்க? அன்னைக்கு வந்தேன், ஒரே சண்டையா கிடந்துச்சு. ரொம்ப நன்றி வீராசாமி. அன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா எங்க ஆத்துக்கார பொழிச்சே இருக்க இத மாட்டாரு. பத்தி என்ன மாமி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நேத்தா பழகுறீங்க. சாமி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, என் வீட்டுக்காரி துபாய், சிங்கப்பூர், லண்டன்ல எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சில அட்ரஸ்களை கொண்டாந்து கொடுத்தா, ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, பாருங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. தப்பா நினைக்காதீங்க, கொஞ்சம் அமௌண்ட் வெளியே வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே நானும் எங்க ஆத்துக்காரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு 1 மாசம் கழிச்சு உங்களை போன்ல கூப்பிடுறோம். நீங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க. தெரியலாம். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. இல்லாமல கொடுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதோ? ஆண்டவா, மச்சான், பால்காருக்கு காசு கொடுக்கல. சரி, இன்னும் மளிகை கடை பேலன்ஸ் வேற அப்படியே இருக்குது. சரி சரி, அண்ணா என்னண்ணா இவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்னா? ஒண்ணுமில்லடா தம்பி, கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல, நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமான வச்சுட்டேன். அண்ணா அண்ணா, இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா? எங்களுக்காக செஞ்சுதானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா, வானத்தை போல விஜயகாந்த படத்துல தான் பாத்துருக்கோம், ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேர்லயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னிச்சு, நீங்களும் 4 பேரை போல பொழைக்கணும், இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிகிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னிச்சுப்பா. அண்ணா, இதுல என்னென்ன இருக்கு? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும், அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊரு, எந்த கம்பெனி? இந்த கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி, பட்டையாரோடு, பேங்காக் 32. சூப்பர் கம்பெனி. ஆனா சூப்பர் கம்பெனி, நல்ல கம்பெனி, இல்ல அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதுட்டாங்களா? போதும்பா, போதும். கன்ஃபார்ம். அண்ணே, நீங்க என்ன பண்றீங்க? 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாயை உங்க குழந்தை கையில கொடுத்துறேன், நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. இல்ல வந்துடுறேன், நான் வெளியூர் போயிருவேன். அண்ணா, 1 லட்சமா 2 லட்சமா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 1 லட்சம் தான். ஏன்னா நீங்க செஞ்சவரு, உங்களுக்கு நாங்க செஞ்சாகணும். இவனுக்கு இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்க தானே? நீங்க தானே எடுத்து கொடுத்து என்கிட்ட சொல்லுங்க. வருஷம் எடுத்து கொடுப்பாரு. சொல்ல வேணாம் தம்பி, சொல்ல வேணாம் தம்பி. நான் எப்படி சொல்றது? ஏப்பா அதெல்லாம் போய் சின்ன பிள்ளை எடுத்து அன்னிகிட்ட ஒண்ணு சொன்னேன், அதை சொன்னாங்களா? சொல்லலையே. ஊருக்கே செஞ்சு நாசமா போனவர்னு சொன்னாங்களா? அதையும் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. நல்லதை சொன்னா ஒண்ணா சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் பொறாம பிடிச்சுடுங்க. அதான் தம்பி, மொத்தமா பொங்கலுக்கு பத்தி தப்பா பேசாதீங்க. பேசாம இரு. அண்ணா, 1ஆம் தேதி கரெக்ட்டா 9 மணிக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிக்கிறீங்க. நான் ஏன் இங்க வந்தேன்னா, சொல்லுங்க. நீ குடுக்குற நிலைமையில இருக்கேன், நான் வாங்குற நிலைமையில இருக்கேன். அதனால தான் நான் நேரே மறந்துடாதப்பா. அண்ணா, இதெல்லாம் நீங்க பேசணுமா? இதெல்லாம் சொல்லணுமா? அண்ணா, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவன். பணத்தையும் குடுக்கறேன்னு காலையில விழுகிறேன். 1000 இருந்தாலும் பக்காளி ஒன்னா பிறந்தாதானே? சொல்லுங்க. படைக்கு 5 சொல்லுவாங்க. இருக்கிற இது உலகத்தை கண்டு அச்ச மாட்டேன். நீங்களா அழுதாங்க, மனசு தாங்க. கோடி தண்ணி மாடி அழுவாதீங்க மாமா. போங்க, நீங்க போங்க. வரட்டா, போங்க. அண்ணா, அழாதீங்கடா. எப்படி போறாரு பாரு. ஏங்க, நீங்க பாட்டு காசு எடுத்து குடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஏய், வேலைய பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். உள்ளவா. இந்த வாளுக்கு வர வர குட்டி போச்சு. தசரதா, வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம்? என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே வேகாத வெயில்ல வந்திருக்கீங்க? என்ன பண்றது, காரியம் ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி, நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வாசல்லாம் அடமான வச்சுட்டேன். ஐயோ, உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க, சரி, இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா. சரி சரி, அதுக்கு கழுதே போய் விசாரிச்சு பார்த்தாக்க 1 லட்சம் ரூபாய் செலவாக போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா? நல்ல கம்பெனியா?
சூப்பர் கம்பெனி இது. அதுதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே? இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேக்குறீங்க. அண்ணே, பணமா இல்லண்ணே என்கிட்ட. 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அத போய் நாங்க முடிச்சிட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன பணம் இல்லாட்டி அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா? நகையை வாங்கிக்கேன்னு சொல்றியா கண்டு? இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும்னு எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா. நீ நல்லா இருப்பப்பா. சரா தம்பி, நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். இல்லையா நகையை வாங்கி அடகு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். அப்புறம் போயிட்டு வாங்க. சாமி சாமி. யாரு? ஓ, வீராசாமியா? என்ன வீராசாமி, ரொம்ப நாளா நம்ம சாமியை பார்க்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ் எல்லாம் குடுக்கலன்னு ஆமா, எங்க ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? இல்ல உங்களையும் கூப்பிடுவாரு. ஏன் மாமி எனக்கு துரோகம் பண்றீங்க? நான் தானே 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். என்னைய தானே அனுப்பணும். நான் தானே அட்ரஸ் கொடுத்தேன். என்ன ஓப்பிடுவாரு? அதெல்லாம் நம்ப மாட்டேன். போங்க மாமி. நீங்க எல்லாம் ஏமாத்த பட்டி நினைச்சேன் நானு. நீங்களே ஏமாத்த பழகிட்டீங்க. அதான் செல்போன் இருக்குல்ல, மணிக்கணக்கில் பேசுங்க. ஊஞ்சல் ஆடிட்டா குடும்பத்துக்கு வருமானம் வந்துருமா? ஊஞ்சல்ல ஆட மாட்டேன்னு சொன்னேன். ஊஞ்சல்ல ஐயோ, நல்லா மோர் குடிச்சேனா ஊஞ்சல் திருப்தியா ஆடனா. நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன். என் செல்லம் இப்ப அங்க வேலை பார்க்கலாமா? சரி அன்புள்ள மனைவிக்கு மனம் கிடைச்சிடணும். என்னம்மா சரசு, என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி எங்க வீட்டா? உங்க தம்பி வந்து அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்னை பணம் வாங்க வர சொன்னானே. இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவரு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோயிப்பே. நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி கொடுப்பேன். உன் புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட பணம் கேட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏன் மாமா இப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன, நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. 1ஆம் தேதி வாங்க பணம் தர்றேன்னு அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. மூண்டு ஓடி போயிட்டா பத்தியா? துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா பத்தியா? துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அதை எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டர் படிச்சு பாருங்க. ஆமா, இந்த லெட்டர் படிக்கிறேன். நான் உங்க வேலைக்காரன். முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பியிருக்கேன், நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன எழுதுவாரு? மாமா கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாரு. அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது. வீராத்தியாம என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். அவர் வருத்தப்படுவாரு. அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிட்டேன். காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராத்தியாம என்ன நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்கங்க. நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவளை பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பையன் சொன்னேன். பணம் கொடுக்கணும்ல. லெட்டர்ல வந்து அண்ணன் ஒன்னேன்னு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்குறேன். அந்த தொல்லைய வேணா நீ ஆள விடுங்க. வாங்க மாமா. நட மாமா. வாங்க மாமா. வேணாங்கிறல்ல. மாமா வாங்க மாமா. மாமா, உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் இதெல்லாம் போதுமா? போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சரியா? பாய் பாய். தம்பி வாங்க மச்சா, வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய்க்கு போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா.
அவனும் துரோகம் பண்ணிட்டான். அப்பவே என் பொட்டாட்டி சொன்னா போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன் என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா. அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முடிக்க மாட்டோமா. என்னாச்சு? அவங்க போனா போட்டோம். உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வரீங்க, சாப்பிடுறீங்க. மச்சான் வாங்க. இந்த வரேன்டி. சந்தோஷம் சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால? ரொம்ப அலட்டிக்கிட்டீங்க. சந்தோஷம். பாய். யோகா யோகா யோகா. வீட்டு விட்டு வெளியே போடி, வெளியே போடி. முதல்ல மொபைல் உங்களுக்கு ஒண்ணு சும்மா இருக்க மாமி. இது என்ன செய்ய தெரியுமா? சிமெண்ட் மூட்டை எத்திக்கு ஒரு ரூம் 65 பேர் தங்கிட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். பணம் எங்க நீங்க கேட்டா 100 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் இருக்குன்றா. இதெல்லாம் அடிக்க வேண்டிய துபாயில பட்டி கிடந்து கஷ்டப்பட்டு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க வந்து பணத்தை கேட்டா ஒரு 100 ரூபாய் கூட இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு அடிக்காம கொஞ்சுவாங்களா? நானும் துபாயில இருந்து 10 லட்சம் என் பொண்டாடி அனுப்பிட்டா. அது 10 லட்சம் 11 லட்சம் பேங்க்ல இருக்கு. கேட்டியாடி? யோ எப்படியா? என் சம்சாரம் சம்மத்தி. கூப்பிடியா அவங்கள கேக்குறேன். வாடி வாடி எப்படின்னு சொல்லு. ஆமா, உங்க வீட்டுக்கார் 10 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாரா? அது எப்படி 11 லட்சம் ரூபாய் குட்டி போட்டுது? பிச்சைவாய்க்கு ஜலம் கொடுக்கலாம், ஆனா சொம்பையும் சேர்த்து கொடுக்கலாம். ஐயோ என்னடி சொல்ற? நிறுத்துக்கப்பா. என்ன பிரச்சனைங்க? வீராச்சம் என்ன துபாய்க்கு போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுச்சு. நான் இவ்வளவு அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்க கூடாது. சரி சரி, உனக்கு என்னடா பிரச்சனை? துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே. வீட்டுல வந்து கண்ணை கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றான். இவ்வளவு அடிக்காம கொஞ்சம் எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத. தொலைச்சு விடு, தொலைச்சு. சும்மா கால் வந்து விழு வந்தா தள்ளி விட்டா. இந்த மாதிரி ஆளுகை நிறுத்துங்க. நடந்து போச்சு. இனிமே உங்க மாமன் உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்கறதா? ஜாஸ்தியா இருக்குண்ணே. அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கிற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா புடச்சுக்கங்கடா. நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு. ஓ பணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சலும் மோரம் தானே மிச்சம். ஆனா எப்ப பணம் வாங்க வீட்டுக்கு வர்றது? வீட்டுக்கு காலையில வாங்கடா. சரி காலையில வாங்கடா. நல்லபடியா புடச்சுக்கங்க. அண்ணே அக்கா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. எங்கடா போன நீ? ஊரெல்லாம் தேடுறாளா? பின்ன ஒரு வாரம் தானடா ஆச்சு. அடி ஆத்தி. உள்ள போய் டாப்பால போட்டுங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கானுங்க. வீட்டுக்குள்ள போய் டாப்பால் போட்டுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கிறானுங்க. அப்படியே முக்கியமான விஷயம் என்ன? பால்கார வர நேரமாச்சு. அம்மா பாலுன்னுவான். கது திறந்து வாங்கிடாத. ஜன்னல் வயல கை விட்டு வாங்கி. என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா. வேற எவ்வளவு ஓட்டிட்டு வந்துடாத. இதுல எல்லாம் விபரமா தான் இருக்காளுங்க. உள்ள மாட்டணும் பின்னி பெடல் ஏத்துறாளுங்களே. இதுல உன்னத்தி வேற. இந்த ஜென்மத்துல இவங்க 2 பேரே போறோம். வேற ஒத்தி வேணாம். இவங்க கிட்ட வாகப்பட்ட நாள்ல இருந்தே முறவாசல் செய்யறதாகுது. எவ்வளவு நாளைக்கு தான் செய்யறது? தண்ணி வண்டிக்காரன் கேட்டு போட்ட மாதிரி உட்காந்துக்கிறானே. இவனுக்கு தெரியாம நம்ம எப்படியாவது போய் ஆகணும். மாப்பிள்ள கூப்பிடுறானே. நான் பாக்காம போயிட்டு வாடாங்க. என்ன மாப்பிள்ள கல்யாண காட்சி எதுவும் பண்ணலையா? நமக்கு யாரா இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்குறா?
நமக்குன்னு சொல்லாத, உனக்குன்னு சொல்லு. எனக்கு 1க்கு 2 இருக்கு. ஏய், ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல, எப்பறம் 2 வச்சு காலம் தள்ளுற? அதை ஏன் கேக்குற மாப்பிள்ள? அக்கா காரிய கல்யாணம் பண்ண 2 வருஷம் பொறுத்து குழந்தை பிறக்கல. குழந்தை பத்திக்கலான்ட்டு தங்கச்சி காரிய கல்யாணம் பண்ண, அவளுக்கும் குழந்தை பிறக்கல. என்ன குழந்தையாக்கி தொட்டில போட்டு ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு ஆட்டுறானுங்க மாப்பிள்ள. சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயம் இல்ல மாப்பிள்ள, பேட் விஷயம் மாப்பிள்ள. சரி வா மாப்பிள்ள, கட்டிங்க போடலாம். வேணாம் மாப்பிள்ள, எனக்கு பழகல மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. நான் குடிக்க மாட்டேன் மாப்பிள்ள, எனக்கு நிறைய வேலை இருக்குது மாப்பிள்ள. சொல்றேன்ல வா. உடம்பட்டாம் பழுக்குதா, எப்படி ஏறுறது? மெதுவா. சொல்லுங்க மாப்பிள்ள. ஆமா, அக்காவை கரெக்ட் பண்ணா ஓகே, தங்கச்சி எப்படியா கரெக்ட் பண்ணா? அது ஒரு பெரிய கதை. சொல்லியா? சொல்லாம உடம்பட்டாம் பழுக்குது. வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தா தட்டு நிறைய சோற போட்டு நல்லா பெசிந்து மாறி 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 ஊட்டுவாருங்க. அவளுக்கு மட்டும் கொஞ்சமா இந்த வாய் தோற ஊட்டுற தண்ணி ஊட்டினேன், தட்டே காலி ஆயிடுச்சு. நான் எங்கடி சாப்பிட்டேன்? இவனே குடிக்கிறான். இவன் நம்மளுக்கு குடுக்கற மாதிரியே தெரியல. அப்புறம் சாப்பிட்டு பாய் விரிச்சு படுக்க போனா ஒருத்தி இந்த காலாமுக்கோ ஒருத்தி அந்த காலாமுக்கோ அந்த சுகம் இருக்கு. அமுக்குறேன்டி. இந்த சுகத்தை தாண்டி உங்ககிட்ட அனுபவிச்சேன், வேற ஒன்னும் அனுபவிக்க முடியல. தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணா இப்படி கொட்டு விட்டு தூங்குறாளுங்களே. இவனுங்க என்ன பொம்பளையா இருப்பாளுங்க? இவனுங்களை கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். செல்லம் ஏந்திரி, செல்லம் இவளை எழுப்பி பாப்ப. ஏந்திரி, அக்கா காரி தூங்கிட்டா. இப்படி தூங்குனா எப்படி குழந்தை போறோம்? கத்துவாளுங்க பாரு. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் என்ன ஏதுன்னு ஓடியாந்து கதவை டொம்மு டொம்முன்னு தட்டுவாங்க. மேல செய்யறான் கதவை திறந்து என்னன்னு கேட்டா, நம்ம குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எங்க போறான்? நம்ம வீக்னஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டானே, இவன் போற போக்கே சரியில்லை. நம்ம கடைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். இது என்னன்னு பாப்போம். 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்ட படுற அவசரம் இருக்குது. என் நிலைமை எவனுக்கு மாப்பிள்ள பாத்து பாக்காம அதான் கூட்டு வந்துட்டல. கல்யாணம் ஆவல சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கை குழந்தை உட்கார வச்சுக்கிற. குழந்தை கூப்பிடுது. எனக்கு 2 குழந்தை இருக்குடா. நானே பார்த்து பேசணும். இஷ்டத்துக்கு பேசற. இவன மாதிரி கல்யாணம் ஆகிறது மட்டும் என்ன நானே? மச்சான் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரட்டா? என்னடா உனக்கு தான் வேலை இருக்குதா? எங்களுக்கு தான் வேலை இல்லையா? வாடா யூட்டன் பண்றா. எங்கடா குழந்தை மாதிரி இருக்கிறான், என்னமா குத்துறான்? சார் ஒரு சின்ன டவுட். நல்லா கேளுங்க. உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது சொன்னீங்களே, அது எப்படி சார் ட்ரை பண்ணீங்க? இனிமே அதை பத்தி சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன். வந்த வேலையா பாடுறா. மாப்பிள்ள கட்டிக்க போட்டு போங்க. ஏன்டா மாப்பிள்ள சரக்க காணோம்? எடுத்து வைடா சரக்க. கிளாஸ் கிளாஸ் எடுத்து வையா. மாப்பிள்ள உன் முத பொண்டாடி பேர் என்ன? லட்சுமி. நம்ம பொண்டாடி பேரு கேக்குறானுங்க, எது கேக்குறாங்கன்னு தெரியலையே. பொண்டாட்டி பேர் என்ன? மகாலட்சுமி. ரொம்ப சிக்கலான இடத்துல மாட்டிக்கணுமோ? மகாலட்சுமி கேக்குறானுங்க. சரக்கு ஊத்திட்டீங்களே? ஆமா, தண்ணி எடுத்து ஊத்துறா. சூப்பர். ரெடிமேட்டா வச்சிருக்கானுங்க. ரொம்ப விபரமான ஆளா தான் இருக்காங்க. இது உனக்கு எனக்கு. இந்த பாட்டில் தான் நீ, இந்த தண்ணி நான். தூக்குறா லட்சுமி. நீ மகாலட்சுமி தூக்குறா. நம்மளோட வயசுல பெரியவனா இருப்பானோ, மொட்டை குடி குடிக்கிறான்.
போறவங்க உட்கார வச்சு இவனுங்களே குடிக்கிறாங்க. உனக்குலாம் 2 பொண்டாட்டி தேவையாடாது. சும்மா போறவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம பொண்டாட்டி பேரை சொல்லி தண்ணிய ஊத்தி அவனுங்களே குடிச்சிட்டு அவனுங்களே போறானுங்க. ரொம்ப விபரமான ஆளத்தான் இருக்கானுங்க. நம்ம விபரமா இருக்க வேண்டியதுதான். ஏண்டி உன்னால தாண்டி அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல. நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து அவர் என்ன திரும்பியே பாக்குறது இல்ல. வாழ்க்கையில சந்தோஷம். என்னமோ பண்ணானே. ஏதோ பண்ணிட்டு போன போல இருக்கே. இருக்கா யோசிச்சு சொல்றேன். ஏண்டி நான் பேசுறதுக்கு எப்படி பண்ணிட்டு போயிட்டான்? என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன செய்ய? அது அவன் வரான். நம்ம 2 பேரும் நிறைய பேசலாம் வாங்க. போலீஸ்கார கூட அடி வாங்குறேன். அடிச்ச போதுடா ஐயோ ஒரு அடி சமாளிக்கிறேன். என்ன மச்சான் ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துருக்க? ஏய் பசங்களா, நான் கூப்பிட்டா வருவீங்களா வர மாட்டீங்க? எங்க இந்த ஊர்ல 2 பேரும் அசிங்கமா போயிட்டாங்க. அவங்கள தூக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிடலாம் வாங்க. வாங்கடா போலாம். இந்த வீடுதான். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா சாமி, இப்பயாவது விட்டாருங்களே. ஐயோ என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. என்ன? ஒண்ணு இல்லைங்க. உட்காருங்க. இனிமே எங்களை விட்டுட்டு எங்கேயும் நீங்க போகாதீங்க. நான் போக மாட்டேன். என்ன நடந்து சொல்லு. ஒண்ணும் ஆகலைங்க. எங்களுக்கு இனிமே நீங்க தாங்க தெய்வம். இனிமேட்டு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க தான் எனக்கு. 100 ரூபா இருக்கு. கடைக்கு சரக்கு வாங்கி போடுறதா இல்ல நம்ம சரக்கு அடிக்கிறதா? அழகு, ஒரு 50 ரூபா இருந்தா கூட ரேஷன்ல கிருஷ்ணல் வாங்கிட்டு நாளைக்கு தரேன். நீ ஒரு 20 ரூபா இருந்தா கூட கடைக்கு மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்திட்டு காலில் தாரே. அப்பப்பா என்னடா தொழில் பத்தி, என்னடா தொழில் பத்தி. அண்ணா ஒரு விஷயம் சொல்றேனே. என்னடா விஷயம்? நம்ம கையில பத்தி தான். கையில பத்தியா? சொல்றா. ஒரு 100 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? டேய் ஏங்கிட்டே வா அண்ணே. பழக்க வழக்க வேற, தொழில் வேறனே. டேய் நீ என்னமோ அம்பானி கிட்ட வேலை பார்க்கறப்பல பெருசா பீத்திக்கிற. இப்ப 100 ரூபா தரீங்களா இல்ல கிளம்பவா? டேய் என்னடா இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு? வாடா என் தங்க ராசா, இந்தாடா 100 ரூபா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. டேய் இந்த துப்பெல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? அது சேரா போலீஸ் பிடிச்சு பேசினேன். போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? எதுக்குடா? பக்கத்து ஊர்ல கடையெல்லாம் அடிச்சு உடைச்சு திருடிட்டு வந்துட்டானா. அப்படியா? நல்ல வேலைடா, நம்ம கடை தப்பிச்சுச்சு. ஆமா, இது பெரிய பேண்ட்ஸ் கடை. 2 வருஷம் ஆச்சு பண்ணு, 3 வருஷம் ஆச்சு முறுக்கு, 6 மாசம் ஆச்சு பிஸ்கட். இத வேற தெரியாம திருடி தின்னு டருன்னு போகுது. இப்படி போகுது. டேய் மானத்தை வாங்காத. அத விடுனே, உங்க காதல் கதையில ஒரு திருப்பம் இருக்குனே. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த சேரா இன்ஸ்பெக்டர் புடிச்சிட்டு போனார்ல, கையிலோட அப்பா தானே புடிச்சிட்டு போனான்.
கையிலோடைய அப்பாவா? ஆத்தாடி, இத்தனை நாள் நம்ம இன்ஸ்பெக்டர் மகளையா ரூட்டு விட்டுக்கிட்டு இருந்தோம். டேய், உடனடியா நம்ம கடையை பக்கத்தூருக்கு மாத்திரம். அங்க இருந்துகிட்டு பொண்ணுகளை சைட் அடிக்கிறான். வாடா. விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். அழகென்ற சொல்லுக்கு முனியா. கோடீஸ்வரா, கோடீஸ்வரா, அடா ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்ற? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்பிடாரத்துக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன் கோடீஸ்வரன் ஆயிரும் சொல்ற. அப்படி மண்டையில போட்டன. உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் கூட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி, கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, சான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி, குதிரையை வாங்கி கொடைக்கானல்ல பொழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைகேஸ்ல மாட்டி விட தெரிஞ்ச. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பால் கறந்து பொழைச்சுக்கலாம் பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பெரட்டா போட்டு பொழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி, புள்ளைய தூக்கணும்னு. கடைசியில என்னைய பெரட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இது வரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்ராணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவ. சரி சாமி, இவ்வளவு சொல்ல சொல்றீங்க, பண்ணிதான் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லு. முதல்ல நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ. என்ன பண்றது போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? வந்துரும். என்னாச்சு, வேலை முடிஞ்சுதா? தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. புடவைக்காரே, நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே வந்தேன். பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். ஆஹா, இவன் ஒரு ஆளு தினுசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது ஏய், இதுக்கு ஏண்டா வாய் ஆண் புழக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வரேன். ஓ அவ்வளவுதானா? எனக்கு தமிழா புடவே கொடு. நீ பழத்தை கொடு. இந்தா 300 ரூபா இருக்கு. சரி போ. சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன பொண்டாட்டி எப்படித்தான் வாழ்றாளோ? புடவைக்காரே, யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்து ஒன்றையில கேட்கணும். நான் உன் கழுத்துல எடுக்கிற சீனை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க, எப்படி இருக்கு? பாடு ரெட்டா பாடு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு.
இல்லம்மா, அடிச்சா அப்படி மன மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். மானங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டல குத்துறானே. ஏட்டையா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. எனக்கு வயசாயிட்டு, எப்படி இன்ஸ்பெக்டர் ஆயிதான் ஆகணும். நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டோம்னா இதே சீட்ல உட்காரணும்னா அதான் ஒத்திக்க பாக்க. அவசரப்படாங்க, ஆத்திரப்படாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப பிள்ளைகள் சொன்னால அத ஆம்பளை பிள்ளை எத்தனை, பொம்பளை பிள்ளை எத்தனை? 4 ஆம்பளை பிள்ளைங்களை காணோம் சார். 3 பொம்பளை பிள்ளைங்களை காணோம் சார். அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து கம்மல் போட்டுருந்தா? போட்டிருக்குங்க சார். மூக்குத்தி போட்டுருந்தா? போட்டிருக்காங்க சார். பூ வச்சிருந்தாளா? சார் என்ன சார் இது? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா பூ வச்சிருந்துச்சா பொட்டு வச்சான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. பிள்ளைய கண்டுபிடிச்சிருங்க சார். அடையாளம் தெரிஞ்சா தானே அவங்க லவக்கனை பிடிக்க முடியும். பொறுங்க ஒரு நிமிஷம், அவசரப்படாதீங்க. ஹலோ, என் பொண்டாட்டி மீனா பேசா. என்ன விஷயமா? ஏல வீட்டுல மீன் கறந்துருக்கானா, என்ன மீன் வாங்கணும் அப்படின்னு ஐடியா கேக்கா. எவ்வளவு கிணறு இருக்கா இல்லையோ, கெண்ட மீன் இருக்கா இல்லையோ, ஐர மீன் இருக்கா அது இல்லையோ. சரி, நீ புரட்ட வாங்கினா அது முள்ளா இருக்கு, அது வேண்டாம். அது வந்து நெய் மீன் இருக்கா, நெய் மீன் வாங்கி முழு தேங்காய் வாங்கி எங்க ஆத்தா அம்மியில வச்சு அரைச்சி ஊத்தலாம். அதே மாதிரி அரைச்சி ஊத்து. இந்த மிக்ஸில அரைச்சி ஊத்தி குழம்பு வீணாக்கிறத அழகா குழம்பு வச்சிருந்தா. ஆமா ஆமா, போன தடவை உங்க அண்ணன் வந்திருக்கும் குழம்பு வச்சிடலாம். குழம்பு வச்சு தெருப்புறம் மணத்து இல்ல, அதே மாதிரி மணக்கணும் பாத்துக்கோ. சரி சரி, நான் வந்துருவேன். நெய் மீன் திங்க விட என்ன வேலை பெரிய வேலை, நான் லீவ் போட்டு வரேன். நல்ல குழம்பு வச்சுக்கோ. ரைட் ரைட், ஓகே ஓகே ஓகே. வீட்டுக்கு போகும்போது என்னையும் கூட்டி போங்க சார். முதல்ல சொன்னா கூட கொஞ்சம் வாய்ப்புல. சரி சரி, மிச்சத்தை தாரேன். சார் நாங்க சொல்றோம். இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. பசங்களை எண்ணெயில இருந்து காணல, நேத்துல இருந்து காணல சார். அறிவு இருக்கா உங்களுக்கு? நேத்து காணாம போயிருக்கான், இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்காண்டா. சரி, சொந்தக்காரங்க வீடு, நண்பர்கள் வீடு தேடினா ரிலேஷன் வீடு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் சார். சரி, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். கடத்திட்டு போயிட்டான்னு உன் பையன் தந்தடிச்சானுங்க. உன் பையன் லவ் பண்ணிட்டு ஓடி போயிருப்பான்டா. கண்டிப்பா அப்படி இருக்காது சார். எதை சொல்லுத? 4 பசங்க 3 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு குறையுதுல, அப்படின்னா 4 பசங்க 3 பொண்ணுங்க லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப அறிவாளியா இருக்காங்க. ஒரு நிமிஷம். என் பொண்டாட்டி மீனா பேசா. குழம்பு ரெடியான்னு கேளுங்க சார். குழம்பு ரெடியா? அவசரப்படாதீங்கய்யா. என்னது தூக்கி போட்டு மீச்சம்னா தூத்து குடிக்கலாமா? நான் ஒன்னே கெட்ட பாரு, என்ன செருப்பு தெரியுமா? நீ சீரியல் பாத்துக்கிட்டு இருப்பாமா? என்ன சார் ஆச்சு? குழம்பு வைக்கும் ஒரு நாய் மீனை தூக்கி போயிட்டாங்க. இங்க பாரு, ஒரு போலீஸ்காரன் வீடு தெரிஞ்சும் அந்த நாய் வந்து மீனை தூக்கிக்கிட்டா அதுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இங்க பாரு, அது நம்ம தெரு நாயா, பக்கத்து தெரு நாயா, அது ஆண் நாயா, பொண்ணாயா, அது எந்த நாயின்னு எனக்கு 24 மணி நேரத்துல எனக்கு தெரிஞ்சு ஆடுடா. நான் ஒரு மோப்ப நாயை கொண்டாந்து அதை கடிச்சு குதறல, என் பேரு ஏட்டுல சார். நான் மீனை கல்யாணம் இருக்கேன், பிள்ளைய கல்யா வாங்கிட்டு எனக்கு நேரம் தெரியல. ஏன் சார் எங்க பிள்ளைங்களை விட உங்களுக்கு மீன் குழம்பு முக்கியமா போயிடுச்சாங்க சார்? வாட் இட் இஸ் நான்சென்ஸ், கெட் அவுட். சார் யோ யாயா நுழுத? இன்ஸ்பெக்டர் வராரு. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம் சார். யோ என்ன எங்க கூட்டம்? சார், அவங்க பசங்களை காணலன்னு சொன்னாங்க. எனக்கே மனசு கஷ்டமா இருந்தது, அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். இல்லையா? ஆமா சார். இல்லையே, நான் வரும்போது மீனுக்கு பேசிட்டு இருந்தேன். அது வந்து மீன் பிடிக்க போகும்போது ஆத்திரம் செத்துப்பானோ, அதான் அது சம்பந்தம் பேசிக்கிட்டு இல்லையா? சத்தியமா அப்படிதான் சார். அப்படியா? சரி சரி, ரைட்டர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. எல்லாரும் கிளம்புங்கயா, கிளம்புங்க போங்க. ஸ்கூல் பசங்க காணாம போன கேஸ் ரொம்ப பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்கியா. ஏசி வேற ஓவரா குடைச்சல கொடுக்குறாரு. நீங்க ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல, அவரை கூட சமாளிச்சலாம்யா. யோ பொங்கல் வருதியா, என் பொண்டாட்டி ஒரே டார்ச்சர் பண்றாயா. டெய்லி 5000 ரூபாயோட வர சொல்றாயா. நீ என்ன பண்ற? மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டு எதுவும் பார்க்காத, 5000 ரூபாய் கொண்டு வர. 5000 ரூபாய் இல்லாம வந்த ஸ்டேஷனுக்கே வராது. கிளம்பியா? கிளம்பு. சார் ஒரு நிமிஷம். என்னயா என் பொண்டாட்டி 5000 ரூபாய் கொண்டான்னு சொல்லிருக்கா சார். இன்ஸ்பெக்டர் கையாயிரம் ஏட்டு கையாயிரமா? கிளம்பு. யோ நம்ம இன்ஸ்பெக்டர் பொங்கல் வருதுன்னு டெய்லி 5000 ரூபாய் கொண்டாடாம ஸ்டேஷனுக்கு வரக்கூடாதுன்னு அவரு சொல்லாரு. என் பொண்டாட்டி என்ன சொல்றா? உன் கூட சேர்ந்த போலீஸ்காரன் எவ்வளவு சம்பாதிக்கான், நீ ஒரு ஏமாளி, உனக்கு சம்பாதிக்க தெரியல, நீ 2000 3000 இல்லாத வீட்டுக்கு வரான்னு அவ திட்டுதா. உன் வீட்டுக்கு செலவு காணும்,
ஒரு துணி காணலையே, ஒரு வசூலும் ஆகலையே. ஒருவேளை மெயின் ரோட்ல நின்றுக்கணுமோ? தப்பா போச்சா? அப்படி இல்ல சார், அப்புறம் லைசென்ஸ் இல்லாத சில பேரு மெயின் ரோட்ல போனா போலீஸ் மடக்குவான்னு சொல்லிட்டு இது மாதிரி சந்து பந்தல் எல்லாம் வருவாங்க சார். எங்கடா 1/4 மணி நேரமா ஆளே காணோம். வராமையா போயிருவான் சார். வணக்கம் சார். ஓ எஸ்எம்எஸ் பார்ட்டியா சார்? போலீஸ் கிட்ட குத்து வாங்கினதுல இருந்து நான் திருந்திட்டேன் சார். அதான் அடி வாங்குறதுக்கு அப்புறம் தான் எல்லாம் திருந்தானுவோ. இன்ஸ்பெக்டர் சார் இருக்காங்களா சார்? அவர் கோயிலுக்கு போயிருக்காருயா. கோயிலுக்கு எதுக்காக சார் போயிருக்காரு? அவன் முட்டை போடுறதுக்கு. வியாபாரத்துக்கு எடுக்க போடா. வியாபாரமா? இப்ப இவங்க எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல ஒண்ணு காணல. வண்டியும் காண ஒன்னையும் காண. சார் வண்டியும் காண ஒன்னையும் காண, என்ன வியாபாரம் சார்? நேராவது உழைப்பு கிடைக்காத போடா. என்ன கேள்டா? அது வியாபாரம்ன்றாங்க, வண்டியும் காணும். குழப்பம் சார். வண்டியும் காணும் ஒன்னையும் காணும், என்ன வியாபாரம் சார்? நேராவது மழை பெய்யுது, சூரிய அடையும் போது எனக்கு நேரம் இல்ல. தயவு செய்து வியாபாரத்துக்கு இருக்காத போடா போடா. என்ன கேள்டா? வரேன் சார். வியாபாரம் வியாபாரம். வெயிட் பார்ட்டி வருது சார். சார் வண்டியே சார் நிறுத்துறீங்க, நான் அவசரமா போகணும் சார். நாங்களும் அவசரமா போகணும். லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஆர்சி புக் இருக்கா? இருக்கு சார். இன்சூரன்ஸ் இருக்கா? எல்லாமே இருக்கு சார். பெட்ரோல் இல்ல, ஃபைன் கட்டு. பெட்ரோல் இல்லடா, ஃபைன் கட்டு. பெட்ரோல் இல்லங்கறதுக்கெல்லாம் ஃபைன் போட முடியாது சார். எனக்கு தெரியுங்க, தயஞ்சி எனக்கு வழி தெரியலையா. பெட்ரோல் இல்ல, ஃபைன் கட்டு. இதெல்லாம் போய் சார். இதான சார் அந்த வியாபாரம்? வியாபாரத்துக்கு சார் இல்ல சார், உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. டிராபிக் கான்சல் சார். நான் ஒண்ணும் பண்ணல சார். எங்க கெட்ட நேரம் போய் தொலையா. அட போங்கயா. ஏடியா நானும் வந்துடுறேன்.